மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நடந்து முடிஞ்ச குரூப் 2 தேர்வோட கட் ஆஃப் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமோட கட் ஆஃபை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும்னா அதுக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து என்னென்னா எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து அந்த எக்ஸாமை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத தரவு, அந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவதாக இருக்கிறது வந்து அந்த கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல், அந்த கேள்வித்தாள் வந்து ரொம்ப எளிமையாக இருந்துச்சா இல்லை கடினமாக இருந்துச்சா இல்லை ஒரு மாட்ரேட்டாக இருந்துச்சா அப்படின்ற இந்த டீட்டெயில் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு ஃபேக்டரையும் வச்சு நம்மளால் கட் ஆஃபை ஒரு ஓரளவுக்கு இப்போ இந்த நிமிஷம் வந்து ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும். பட் டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆன்சர் கீ ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சாம்பிள் ஆஃப் டேட்டா ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள்கிட்டேருந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்கணும். அந்த ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி அவங்க எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அப்படின்ற அந்த டேட்டாவை வச்சு நம்மளால் கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு வந்து நம்மளால் அறுதிட்டு சொல்லிட முடியும். பட் இந்த பொசிஷனில் எப்படி நாம் இந்த கட் ஆஃபை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம்னா, கொஷின் பேப்பரோட நேச்சர் எப்படி இருந்துச்சு, இனிமே வந்து இந்த கொஷின்னா நம்ம பார்த்துட்டோம். இனிமேல் இப்போ நெக்ஸ்ட் இயரில் வந்து குரூப் 4 எக்ஸாம் வரும், கண்டிப்பாக குரூப் 1 எக்ஸாம் நடக்கும். அதில் வந்து இப்போ நாம் செஞ்ச தவறுகளை எலிமினேட் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அதை நம்ம எலிமினேட் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்து அடுத்த எக்ஸாமில் செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஜாஸ்தியாகும். அதனால தான் கொஷின் பேப்பர் அனாலிசிஸையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்க, இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் பேப்பர் அனாலிசிஸை நம்ம பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பர் வந்து ஒரு ஈஸியான கொஷின் பேப்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஈஸி வந்து இல்லை கண்டிப்பாக. அது வந்து நமக்கு அந்த கேள்வியோட தரத்தை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. ரெண்டாவது, இது கஷ்டமான கொஷின் பேப்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமும் கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப டிடிஎஸ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின் பேப்பரும் கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான கொஷின் பேப்பரும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மாடரேட்டான ஒரு கொஷின் பேப்பர், அதாவது எளிமையான கொஷினும் இல்லை கடினமான கொஷினும் இல்லை, இட் இஸ் இன் த மிடில். அதாவது வந்து இது வந்து ஒரு மாடரேட்டான கொஷின் பேப்பர் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம ஃபர்தராக இந்த கொஷின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ். இப்போ தமிழ் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, இங்கிலீஷ் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. நம்ம சிலபஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே நிறையா வாட்டி நம்ம சொல்லியிருப்போம், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான சிலபஸ் வெயிட்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. தமிழ் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கான சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்ட் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு நான் வந்து நிறையா என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறையா பாயிண்ட்ஸும் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அதாவது புதுவே தமிழ் புத்தகம் அதை வந்து 6 to 10 முதல்ல நல்லா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் 11, 12 ரெண்டாவதாக நல்லா படிச்சுட்டு சிறப்பு தமிழில் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு சிலபஸில் எந்தெந்த டாப்பிக்லாம் இருக்கோ அந்தந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் பழைய புத்தகத்தையும் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். டைம் இருக்கிற பட்சத்தில் தேவிராவை நீங்கள் படிச்சுட்டு போங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அந்த வீடியோவும் நீங்கள் என் சேனலில் இருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களால் பார்க்க முடியும், டைம் இருந்தால் அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு பொது தமிழ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, புது புக்லேருந்து மட்டும் அவங்க கேள்விகள் கேட்கல, சிறப்பு தமிழ்லேருந்தும் கணிசமான கேள்விகள் வந்துருந்துச்சு. அதை விட பழைய புத்தகத்தில் உங்கள் சிலபஸில் என்னென்ன டாப்பிக்லாம் இருந்துச்சோ அதுலேருந்துமே பழைய புத்தகத்துலேருந்துமே ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா கொஷின் வந்து தமிழை விட இங்கிலீஷ் கேண்டிடேட்டுக்கு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 கொஷின்ஸ் வந்து அவங்களால ஜாஸ்தி எடுத்திருக்க முடியும். யாருக்கு? இந்த இங்கிலீஷ் எடுத்தவங்களுக்கு. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இருக்குது. இப்போ தமிழ் எடுத்தவங்க வந்து இதை வந்து எங்கே காம்பன்சேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூனிட் 8ல் வந்திருந்த கேள்விகளில் அவங்களால இதை கொஞ்சம் ஓரளவு காம்பன்சேட் பண்ண முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஒரு சின்ன ஒரு லீடு கிடச்சிச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு 95 வரைக்கும் மினிமமாக கேரண்டியாக கொஞ்சம் ஓரளவு ஒரு 4 மாதங்கள் கடினமாக படித்தவங்களால தாராளமாக 95 வந்து ஒரு மினிமமாக போட முடிஞ்சிச்சு ஜென்ரல் இங்கிலீஷில். பட் ஜென்ரல் தமிழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக நல்லா படிச்சிருந்து கொஞ்சம் நிறையா டெஸ்ட்டு சீரீஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு போயிருந்தவங்களுக்கு ஒரு 90 கேள்விகள் வந்து மினிமமாக அவங்களால போட முடியும். இப்போது நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஸ்டேஜஸாக நடத்துவாங்க எக்ஸாம்ஸை. இப்போ காலைல ஒரு பேட்ச் நடக்கும், மதியானம் ஒரு பேட்ச் நடக்கும், ஈவினிங் வந்து ஒரு பேட்ச் நடக்கும், இது மாதிரி 3 பேட்ச் நடக்கும். அப்போது ஏதாச்சும் ஒரு பேட்சில் வந்து கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக இருக்கும், சில பேட்சில் கடினமாக இருக்கும், சில பேட்சில் மாட்ரேட்டாக இருக்கும். அவங்க வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நார்மலைசேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நார்மலைசேஷன்
நமக்கு வந்து கிடையாது. இங்கே இந்த எக்ஸாமில் அந்த மாதிரி நார்மலைசேஷன் இல்லை. பட் இப்போ வந்து நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்றத வச்சு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எடுத்தவங்களுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. தமிழ் எடுத்தவங்களுக்கு அந்த யூனிட் 8 பாடத்தில் பொறுத்த வரைக்கும் அதில் கேட்கப்பட்ட கேள்விகளை அவங்களால எளிமையாக அணுகிற மாதிரி இருந்திருக்கும். யாருக்கு? ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்களுக்கு இந்த யூனிட் 8 அந்த கேள்விகளை கொஞ்சம் ஈஸியாக வந்து அவங்க அணுகுனாங்க. அதை வந்து நம்ம சொல்லிக்கணும். செகண்டாக இருக்கிறது ஆப்டிடியூட். ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஆப்டிடியூட் பாடத்தை நம்ம பார்க்கலாம். இதில் 25 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம ஆப்டிடியூட் ரிலேட்டடாக போட்டிருந்தோம். அதிலே நான் சொல்லியிருந்தேன் ரீசனிங் ரிலேட்டடாக கேள்விகள் வந்து கண்டிப்பாக இடம்பெறும். ஒரு 3லேருந்து 5 கேள்விகள் வரைக்கும் இடம்பெறும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுலேருந்து ரீசனிங்லேருந்து ஒரு சில கேள்விகள் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த கேள்விகள் மாணவர்கள் கொஞ்சம் கடினமாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஒரு 22 இல்லை 23 கேள்விகள் எல்லாராலையும் கொஞ்சம் படிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ஆப்டிடியூட் கேள்விகளில் அதை சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு 92 அப்ராக்சிமேட்டாக ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டையும் எடுத்தவங்களுக்கு ஒரு 92 ஒரு மினிமம் ஸ்கேலாக நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே ஆப்டிடியூடுக்கு ஒரு 22 ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்க, இப்போது லாங்குவேஜ் முடிச்சாச்சு, ஆப்டிடியூட் முடிச்சாச்சு. இப்போ மூணாவதாக ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி படித்தோம் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 சப்ஜெக்டை தனியாக பிரிக்க சொல்லுவேன். இது இந்த குரூப் 2 ப்ரிலிமினரி தேர்வுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் நீங்கள் படித்தாலும் சரி ஜென்ரல் ஸ்டடீஸை 5 பாகங்களாக பிரிச்சுக்குங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தமாக 10 சப்ஜெக்ட் இருக்கும். அதில் ஆப்டிடியூட்லேருந்து மட்டும் 25 கேள்விகள் வருன்றதால அதை நம்ம தனியாக பிரிச்சுட்டு பாக்கி இருக்கக்கூடிய அந்த 9 சப்ஜெக்ட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 சப்ஜெக்ட்லேருந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கும். அதாவது ஒரு 50க்கு அதிகமான கேள்விகள் இதுலேருந்தே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அது என்னென்ன? யூனிட் 8, யூனிட் 9, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, இந்தியன் பாலிட்டி, அப்புறம் கரண்ட் அஃபேர். இந்த 5 சப்ஜெக்டை வந்து நீங்கள் தெளிவாக டீட்டெயில்டாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 50க்கு மேலே வந்து உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பல வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னாலே ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இந்த 5 சப்ஜெக்டை தெளிவாக படிச்சிருங்க. இனிமேல் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு நான் சொல்கிறேன், சிலபஸ் வைஸ் சமச்சீர் கல்வி புத்தகத்தை நல்லா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி புத்தகத்தில் அந்த சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிருங்க. யூனிட் 8, யூனிட் 9 மட்டும் கொஞ்சம் சமச்சீர் கல்வியை தாண்டி வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 50க்கு அதிகமான கேள்விகளை நீங்கள் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிடும். அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நேற்று நடந்த எக்ஸாமில் எப்படி கேள்விகள் பிரித்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 8, இந்த யூனிட் 8 பாடத்துலேருந்து 14 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. ரெண்டாவதாக இருக்கிறது யூனிட் 9. இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதாவது ஒரு 10 கேள்விகளுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அவங்க கேட்ட கேள்விகளோட எண்ணிக்கையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. மூணாவதாக இருக்கிறது இந்தியன் பாலிட்டி. இது வந்து எல்லா எக்ஸாம்லேயுமே ஒரு கணிசமான கேள்விகள் வந்து இந்தியன் பாலிட்டிலேருந்து வந்துடும். இந்த எக்ஸாமில் வந்து 11 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. நாலாவதாக இந்திய விடுதலை போராட்ட வரலாறு, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதுலேருந்து மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே, ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய ஜிகே அதுலேருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து 7 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்ம ஜிஎஸ்சில் நம்ம டாப் ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய இந்த 5 சப்ஜெக்ட்லேருந்தும் எவ்வளோ கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 14, 6, ஸோ 20 கேள்வி. இங்கே ஒரு 11, 31, 41, இங்கே ஒரு 7, ஸோ 48 கேள்வி வந்து உங்களுக்கு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம ஹை ப்ரியாரிட்டி கொடுத்த சப்ஜெக்ட்லேருந்தே உங்களுக்கு வந்துருச்சு. நான் 50க்கு மேலே போகும் நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா யூனிட் 9லேருந்து அவங்க 6 கேள்வி கம்மியாக கேட்டதால் 48 அப்படின்ற கேள்விகள் வந்து நமக்கு வந்திருக்கு இந்த டாப் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட்லேருந்து. இது இல்லாமல் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த எக்கனாமி, ஜியாகிரஃபி, அப்புறம் சயின்ஸ்லேருந்துலாம் 8 கேள்வி வந்துருந்துச்சு. நம்ம அதுக்கு தான் வந்து நம்ம பல வாட்டி நம்ம பல லெக்சர்ஸில் நம்ம சொல்லியிருப்போம். அதாவது ஒரு போட்டித் தேர்வுன்னு வந்துட்டாலே எந்த சப்ஜெக்டையுமே நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது. ஈவன் தோ இந்த 5 சப்ஜெக்ட் ஹை ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 5 சப்ஜெக்ட்லேருந்து ஒரு கேள்வியை கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ற பேசிஸில் நம்ம படிச்சிருக்கணும். ஒரு கேள்வி கூட மிஸ் ஆகக்கூடாதுன்ற சென்ஸ் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கை பல டைமென்ஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும், பல பரிமாணங்களில் அதை நீங்கள் படிச்சிருக்கணும். சமச்சீர் கல்வி புத்தகத்தை நல்லா 6th to 12th வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு சில கேள்விகள் வந்து காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தி ஆகும்போது அதை நம்மளால் அட்டன் பண்ண முடியாது, ஏன்னா இது போட்டித் தேர்வு இல்லைங்களா. சரி, இப்போ வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்லேருந்து மட்டும் உங்களுக்கு 27 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது சயின்ஸு, ஜியாகிரஃபி, எக்கனாமி,
யூனிட் 4 இதுலேருந்து. இதையும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி எந்தெந்த டாப்பிக்லாம் அதிகமாக ரிப்பீட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தாலே கண்டிப்பாக ஒரு 12 கேள்விகளுக்கு மேலே இதில் உங்களால் கரெக்டாக எழுதியிருக்க முடியும். பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40லேருந்து 45 கேள்விகள் வந்து நீங்கள் படிச்சிருந்தா எல்லாராலையும் இந்த அவுட் ஆஃப் 75 வந்து அடிச்சிருக்க முடியும். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 50-55 தாண்டி கூட உங்களால் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். சரிங்க, இப்போ வந்து ஓவராலாக இருந்த இந்த கொஷின் பேப்பரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் பார்த்தாச்சு, ஆப்டிடியூட் பார்த்தாச்சு, ஜென்ரல் ஸ்டடீஸையுமே நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ கட் ஆஃப் வந்து குரூப் 2 குரூப் 2A ரெண்டுக்குமே மெயின்ஸ் வந்து தனித்தனியாக தான் நடத்துவாங்க. ஸோ குரூப் 2ல் மட்டும் இருந்த வேக்கன்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 507 வேக்கன்சியும், குரூப் 2Aல இருக்கக்கூடிய வேக்கன்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1820 வேக்கன்சியும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கட் ஆஃப் வந்து எப்படி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டூ 10, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேரை வந்து அவங்க மெயின்ஸ் எழுத அலோவ் பண்ண போகிறாங்க. இப்போது இதை கொஷின் பேப்பர் லெவலு அப்புறம் எழுதினவங்க டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இதெல்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த கட் ஆஃப் வந்து நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 2 அப்படின்னா ஒரு 155லேருந்து 160 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப். தாராளமாக மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை ஒரு 1 நாள் 2 நாள் பிரேக் எடுத்துகிட்டு உடனே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா மெயின்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 4 மாதங்கள்லேருந்து 6 மாதங்கள் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ டைம் ஜாஸ்தியாகவே இருக்குது. பட் நீங்கள் ப்ரிப்பரேஷனை துரிதப்படுத்தணும். இப்போ ஆல்ரெடி ப்ரிலிம்ஸுக்கு 60% நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஜாஸ்தி பண்ணிவிட்டு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 மாத காலங்கள் வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கட் ஆஃப் வந்து 155 to 160 இருந்துச்சுன்னா உடனே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிறது குரூப் 2க்கு. இப்போ குரூப் 2A அப்படின்னா எவ்வளோ சார் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 147லேருந்து 155க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் சேஃப் தான். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் நீங்களும் உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பட் இந்த கட் ஆஃப் நான் எந்த பேசிஸில் சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ப்ரிலிமினரி அப்ரோச். என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எவ்வளோ கேண்டிடேட் எழுதுனாங்க, அப்புறம் அந்த கொஷின் பேப்பரோட லெவல் இதை நம்ம அனலைஸ் பண்ணி இதை மட்டுமே வச்சு இந்த கட் ஆஃப் நம்ம சொல்கிறோம். வரக்கூடிய காலங்களில் டிஎன்பிஎஸ்சி ஒரு அஃபிஷியல் ஆன்சர் கீ ஒன்று அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்டோட சாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சாம்பிள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டா இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு கட் ஆஃபை இன்னும் ஒரு 3 இல்லை ஒரு 4 நாட்களில் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து என்னோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மூலியமாக நான் சொன்ன கட் ஆஃப் இது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளைவை நான் உடனே சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.